நான் உளமாற நேசிக்கும் என் தமிழ் சமூகமே வணக்கம். நாங்குநேரியில் ஒரு 9 பேரை வெட்டி வீழ்த்திருக்கிறாங்க. அவங்கள கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதில் வட மாநிலத்தை நபரும் ஒருவர் உண்டு. அது சாதி அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. சாதிய கொலையோ என்கிற அந்த பத்திரிக்கை வாயிலாக நான் படித்ததுனால நான் அந்த இதை சொல்கிறேன். சாதிய எண்ணம் கொண்டு அந்த மனிதர்களை நீங்கள் கொலை செய்வது இருந்தேனும் அப்படின்னா நீங்கள் ஒரு சாதியில் பிறந்திருக்கலாம். அப்படின்னா அந்த உயர்ந்த சாதியில் பிறந்த நீங்கள் ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்திருந்தால் நீங்கள் உண்மையிலே உயர்ந்த சாதி, மாற்றுக்கருத்தில்லை. அதே போன்று இந்த பணக்கார பெண் ஒரு ஏழை மணமகனை ஒரு மகனை கல்யாணம் செய்தால் நிச்சயமாக அது பாராட்டத்தக்கது, அது உயர்ந்த சாதி, மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ நான் சொல்கிற வர்றது என்னென்னா, சாதிகள் இல்லை அப்படின்னு யார் சொல்கிறான்னா திருவள்ளுவர் சொல்கிறார் பாருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிறார் வள்ளுவர். சாதிகள் இல்லை. சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சி உயர்த்தி சொல்லல் பாவம் என்கிறார் பாரதி. உலகினிலே சாதிகள் இல்லை, என் உள்ளத்தின் வேற்றுமை இல்லை, கலகத்தை செய்கின்ற சாதி என் கைகளை பற்றி இழுப்பதும் உண்டோ என்று கேட்பவர் பாரதிதாசன். அவரும் சாதி இல்லைங்கிறார். தர்மத்தை கூர்மையோடு எவனோ செய்த சதியோ என்று அறச்சீற்றம் கொள்பவர் பாவலூர் பெருஞ்சித்தனார். இதுல அவ்வை மட்டும் மாறுறா பார்த்துடுங்க. சாதி இருக்குங்கிறா. இவ ஏற்கனவே குசும்புகாரி. அவ என்ன சொல்றானா, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் வேதினியில் இட்டோர் பெரியோர் இடாதோர் இலிகுலத்தோர் வட்டாங்கி உள்ளபடின்னு அவ சொல்லி முடிக்கிறா. ஆனால் அதில் என்ன சொல்கிறான்னா, நம்ம கிராமப்புறங்களில் பார்ப்போம், கொஞ்சம் பெரிய பணக்காரராக இருப்பாங்க, தோட்டத்துறவுகள்லாம் இருக்கும், மாங்கனிகள் காய்ச்சி கிடக்கும், கொய்யாக்கனிகள் காய்ச்சி கிடக்கும், அது பழுத்து கீழே விழுந்து வேஸ்ட்டாக போகும். அதை பறித்து சாப்பிட அனுமதிக்க மாட்டாங்க. இவரை என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் எவ்வளவுதான் இருந்தாலும், எவ்வளோ சொத்து பலம் இருந்தாலும் அவன் தாழ்ந்த சாதிங்கிறான். அதே போன்று எல்லா பணக்காரன் இல்லை, ஆனால் அவன் சொல்கிற கருத்துக்கு அப்படி. அதே போன்று ஒரு ஏழை அவன் நாளைக்கு பொங்குற அரிசியை கூட இன்னைக்கு 4 பேர் விருந்துக்கு வந்தால் அவர்களுக்கு அந்த அரிசியை எடுத்து பொங்கி விருந்தாக்கிடுவாங்கிறது தான் இவன் உயர்ந்த சாதிங்க. இவன் ஏழையா பிறந்தாலும் இவன் உயர்ந்த சாதிங்கிறா அவை. இந்த 9 பேரை கொலை செய்த இவர்கள் படிக்கலையா? தாய் தந்தையர்களுக்கு அது சொல்லிக் கொடுக்கலையா? தாய் தந்தையர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா இப்படி தான் வாழணும் அப்படின்னு? ஏன்